எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அறிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் கீழே இருக்கிற ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், எதிர்கால சந்ததிகள் அனைவருக்கும் வணக்கம். சுந்தர் சார் சொன்ன மாதிரி இதே மாதிரி பள்ளிக்கூடம் மதுரையில் ஃபஸ்ட்டு கட்டினோம். அந்த பள்ளிக்கூடம் மதுரையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. பொதுவாக அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு முன்னாடி பொதுவாக மாணவர்கள் எங்கே போய் படிப்பாங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர்க்கை குறைஞ்சிருச்சு. நாங்கள் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கை அதிகமாக இருக்குது. ரைட், நம்பர் சார் சொன்னார். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 3000 மாணவர்கள் 3100 மாணவர்கள் ஆல்ரெடி படிக்கிறாங்க. ஸோ இந்த புது கட்டிடத்தின் மூலமாக நீங்கள் திருச்சியிலையும் இன்னும் சற்று பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை அண்ட் ஆஸ்க் அஸ் வெல் நம்பிக்கை. நீங்கள் சிவநாடார் சாரோட மெசேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. டிசிப்ளின், வேல்யூ சிஸ்டம்ஸ், அதை பற்றி சார் நிறையா பேசினாங்க. உங்களை மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கிறது இல்லை. நான் படித்ததெல்லாம் மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு லீவு. ரைட், தட் இஸ் த கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேர் ஐ ஸ்டடி. நீங்கள் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி நியூ பில்டிங்கில் சுப்பராமன் சார் சொன்னார், கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப், அதெல்லாம். ஸோ சார் சொல்லும்போது நாங்கள் போய் பார்க்கும்போது இந்த டெஸ்ட் டியூப் உடைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான செயல். கெமிஸ்ட்ரி லேப் போனால் ஒரு 10 டெஸ்ட் டியூபாவது காலி பண்ணிட்டு தான் லேப் விட்டு வெளியே வரணும். அதில் நண்பர்களுக்குள்ள போட்டிகள்லாம் இருக்கும். ஸோ அதையும் என்ஜாய் பண்ணுங்கள், நிறையா படிக்கவும் கற்றுக்கவும் செஞ்சுக்கோங்க. பட் முக்கியமான ஒரு இடத்துக்கு எங்களை காலையில் கூட்டிகிட்டு போனாங்க. அது ஒரு மினி ஹால் இருந்தது. சுப்பராமன் சார் பேசும்போது இங்கிலீஷ் லேப் அது ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ லேபில் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓரளவு ஒரு தனி மனிதனாக நீங்கள் அதை ப்ராக்டிஸும் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு குழுவாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் உங்களுக்கு. ரைட், ஸோ ஐ see that mini hall as one of the important places in the new building. அது ஏன்னா நீங்கள் வேலைக்கு வரும்போது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பேப்பரில் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்னால நடக்காதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் வேலைக்கு வரும்போது எனக்கு ஒரு வெள்ளைத்தாள் கொடுத்து ஒரு பேனா கொடுத்து உங்களுக்கு என்ன தெரியும்னு அதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எழுதி கொடுத்துட்டேன். என்னோடய ஆங்கில புலமையோ என்னுடைய தமிழ் புலமையோ அவங்களுக்கு தெரியாது. நான் எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு தம்பி ஏதோ எழுதியிருக்காரு, நல்லா இருக்குது, எங்களுக்கு தேவையான ஆள் நீங்கள் தானே எடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் வேலைக்கு வரும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் பேச போகிறீங்க. அது மூலமாக தான் உங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. உங்களுக்கு எதுக்கு உட்காந்துருக்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஏஐ டூல் உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். அந்த டூலுக்கு நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்னு தெரியாது. அன்றைக்கி நீங்கள் பஸ் மிஸ் பண்ணிவிட்டு ஓடி அட்டன் பண்ணுறீங்களா எதுவுமே தெரியாது. அது நீங்கள் பேசுகிறத வச்சு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது உங்களால் சரியாக, நான் கம்யூனிகேஷன் கூட சொல்ல மாட்டேன், உங்களை சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்போன்னா இந்த மேடையில் நடந்தது. இந்த மேடையில் ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் who were ready with the information, 4 பேரும் ஆளுக்கு 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லையா? நம்ம எல்லாராலையும் 100 ரூபா வாங்க முடிஞ்சா இல்லை. ஸோ அதனால் equip yourself with the right things, have right value systems. இது எல்லாமே it will take you to places. அண்ட் என்னோட பையனும் பொண்ணும் சென்னையில் படித்தாங்க. அவங்கள ஒரு நாள் என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் உங்கள் ப்ளே கிரவுண்டை காட்டுங்கப்பா. நான் விருதுநகர் கேவிஎஸில் படித்தேன். ஸோ எனக்கு
2 ஃபுட்பால் கிரவுண்டு, 4 ஹாக்கி கிரவுண்ட்லாம் இருக்குது. அண்ட் தேவர் ரன்னிங் ஸ்டேட் லெவல் பேஸ்கெட் பால் மேட்சஸ் அஸ் வெல். இவங்களை கூப்பிட்டு போய் உங்கள் ஸ்கூல் கிரவுண்டை காட்டுங்கப்பா அப்படின்னா, ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு ஹாஃப் பேஸ்கெட் பால் கிரவுண்டை காட்டி, இதுதான் பேஸ்கெட் பால் கிரவுண்டு, என்னடா விளையாடுவீங்க அப்படின்னா, பேஸ்கெட் பால் விளையாடுவோம், பாதி நேரம் பந்து வெளியே போயிடும், அதோட பிடி பீரியடும் முடிஞ்சு போச்சு, ரைட்? பட் திஸ் ஸ்கூல் ஹேஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லாஸ்ட் டைம் நான் ஜூனில் வரும்போதும் ஐ சா தி ஆட்டிடியூட் ஆஃப் த டீச்சர். ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது, உபயோகப்படுத்திக்கோங்க. அண்ட் மை லாஸ்ட் ஆஸ்க் இஸ், மிஸ்டர் சிவநாடார் மாதிரி உங்களில் நிறையா பேர் பெரிய லெவலில் வந்து யூ கோ பேக் அண்ட் டூ கிவ் பேக் டு த சொசைட்டி அஸ் வெல். சார் எப்படி நிறைய பேரை மேலே இழுத்து விட்ருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் பெரிய ஆளாக வந்து சமுதாயத்தை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.